அனைவருக்கும் வணக்கம். 2026 நோக்கி நம்ம வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து வச்சுட்ருக்கோம். ரொம்ப ஒரு பக்காவான ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பக்காவான டெஸ்ட் சீரிஸ். இத நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, 9 டெஸ்ட் நம்ம வந்து முடிச்சுட்டோம். இது நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா, அப்பதான் வந்து ஆரம்பிச்சது. 9 டெஸ்ட் முடிச்சிருக்கோம்னா, 9 டெஸ்ட்டுமே சொன்ன டைமுக்கு பக்காவா ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கொஸ்டின்ஸ். அதுவும் 100 கொஸ்டின் அப்படின்னா, டெஸ்ட் எழுதின எல்லாருக்குமே தெரியும். அவ்வள நுணுக்கமா முக்கியமான கொஸ்டின்ஸ் கூற்று டைப் நெறைய கொண்டு வந்து ஒரு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு தரமான டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்க விடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டோம். அழகா கொண்டு போயி முடிச்சு குடுத்துருவேன். நீங்க விடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் 9 டெஸ்ட் நீங்க எழுதியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்க இதுவரைக்கும் 3 டெஸ்ட், 4 டெஸ்ட் தான் எழுதியிருக்கேன்னா, தொடர்ந்து எழுதிட்டு வந்துருங்க. விட்றாதீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து முழுமையா நம்ம வந்து முடிச்சிடலாம். ஒரே ஒரு உறுதி மட்டும் என்னால தர முடியும். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட்ட நான் வந்து விட்ற மாட்டேன். பக்காவா முடிச்சு குடுத்துட்டு, அடுத்து ரிவிஷனுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல நெறைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து YouTubeல வைக்கிறாங்க. பெய்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து நெறைய வைக்கிறாங்க. இதெல்லாம் நெறைய லெசன்ஸ் குடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ரீசன் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக போர்ஷன்ஸ் வந்து அதிகமா குடுப்பாங்க. அது ஒரு சிலரால பார்ட் டைமா படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸால படிக்க முடியாது. பாதியில வந்து ட்ராப் பண்ணிருவாங்க. அப்படியே படிச்சுட்டு போனாலும் முழுமையா படிக்காம அப்படியே ஸ்பீடா படிச்சுட்டு போற மாதிரி வந்து இருக்கும். ஆனா நம்ம நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல 3 லெசன் 3 லெசன் பிளஸ் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா டாபிக் குடுத்து, டெஸ்ட் படிக்கிறதுக்கும் 1 வாரம் டைம் குடுக்குறோம். டெஸ்ட் எழுதுறதுக்கும் 1 வாரம் டைம் குடுக்குறோம். ஸோ இத கூட நீங்க சரியா யூஸ் பண்ணிக்க முடியலன்னா, இத விட பெட்டரா வந்து வாய்ப்பில்ல. சரிங்களா? அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. விட்றாதீங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் சூப்பரா நம்ம வந்து 9 டெஸ்ட் முடிச்சுட்டோம். ஸோ இப்பவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தெரியாத ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் எதிர்பார்க்கிறது. ஸோ டெஸ்ட் நம்பர் 9 100 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் நம்பர் 9ல நம்ம என்னென்ன லெசன்ஸ் குடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும், சுதேசி இயக்கமும், இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் 3மே வந்து 12த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான லெசன். ஐஎன்எம் பேஸ் பண்ணி 3 முக்கியமான லெசன்ஸ். எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து குடுத்துருந்தோம். இங்க நான் ஹெட்டிங் குடுக்கல. நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ல இல்லன்னா இங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர்கள், தமிழ்நாடு ஆளுநர்கள், தமிழ்நாடு நிதி அமைச்சர்கள். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டாபிக்கா வந்து குடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மிஸ் ஆயிரும். நான் வந்து பிடிஎஃப்ல வந்து குடுக்கல. ஸோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இப்ப டிஎன்பிசிக்கு தேவையான கொஸ்டின் பேங்க் புக்ஸ் வந்து நம்மகிட்ட கிடைக்கும். கொஸ்டின் பேங்க்ஸ் புக்ஸும் கிடைக்கும். அவுட் சோர்ஸ் புக்ஸும் வந்து கிடைக்கும். இது நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் போய் பாருங்க. தேவைன்ற போது புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெறைய அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து கிடைக்கும். நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் புக்ஸும் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வடக்கு வங்காளத்தில் இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு. எப்ப அப்படின்னா 1859 டூ 1860. வடக்கு வங்காளம். ஸோ எங்க அப்படின்னா வடக்கு வங்காளத்தில இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு 1859, 1860 இந்த காலகட்டத்தில. 2வது கொஸ்டின் பொறுத்துக. இது தமிழ்நாட்டுடைய ஆளுநர்கள். பொறுத்துக பாருங்க. வில்லிங்டன் பிரபு வந்து 1919 டூ 1924. கோலின் பிரபு 1924லேருந்து 29. ஃபிரெடரிக் ஸ்டென்லி பிரபு வந்து 29லிருந்து 34. எர்ஸ்கின் பிரபு வந்து 1934லேருந்து 1940. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாட்டுடைய ஆளுநர்கள். வெலிங்டன் பிரபு, கோலின் பிரபு, ஃபிரெடரிக் ஸ்டென்லி பிரபு, எர்ஸ்கின் பிரபு. ஸோ ஆன்சர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 3வது கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? அப்ப 4 கூற்று இருக்கு. 1 வந்து பொருந்தாம இருக்கு. என்னன்றது வந்து பார்க்கலாம். 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன்
19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை 1876இல் ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியாயினர். ஒரிசா பஞ்சத்தின் போது 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தனர். யாரு? பிரிட்டிஷ்காரங்க. ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கியவர் தாதாபாய் நௌரோஜி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. என்ன தவறுனா 1876 கிடையாது, 1866 தான் வந்து ஒரிசா பஞ்சம். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் படிக்கிறேன் பாருங்கள். 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்னா வில்லியம் டிக்பை 1866இல் ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியாயினர். ஒரிசா பஞ்சத்தின் போது 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தனர். ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கியவர் தாதாபாய் நௌரோஜி. இந்த ஆப்ஷன் டி வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் இங்கே கிளைமேட்டு ப்ராப்ளம்ன்றதுனால எனக்கு வந்து இருமல் வந்து வந்துட்டே இருக்கு. நானும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது இடையில இருமல் வந்துட்டா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கட் பண்ணி வீடியோ வந்து பேச முடியாது. ரொம்ப டைம் வந்து எடுக்கும். அதனால கண்டினியூவாக பேசுறதுனால ஏதாவது இருமல் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1908. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்ட ஆண்டு 1908. 5வது கொஸ்டின். சுப்பிரமணிய பாரதியின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகள் சரியானது எது? மொத்தமாக 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதில் கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவை 1905இல் சந்தித்தது. ஆங்கிலேய ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து காங்கிரஸுக்குள் நிலவிய கருத்து குழப்பம். குருமணி என பாரதியாரால் குறிப்பிடப்பட்ட பெண்மணி நிவேதிதா. இதான் வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. குருமணி என பாரதியாரால் குறிப்பிடப்பட்ட பெண்மணி யார் அப்படின்னா நிவேதிதா. ஸோ இது வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. அதாவது ஆப்ஷன் சி கூற்று 1, 2, 3மே வந்து சரி. அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவை 1905இல் சந்தித்தது. ஆங்கிலேய ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து காங்கிரஸுக்குள் நிலவிய கருத்து குழப்பம். குருமணி என பாரதியாரால் குறிப்பிடப்பட்ட பெண்மணி வந்து நிவேதிதா. அடுத்து 6வது கொஸ்டின். ஆளுநர்கள். ஸோ பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆர்தர் ஆஸ்வால்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 1940 to 1946. ஆர்தர் ஆஸ்வால்டு பிரபு. ஆர்ச்சி பால்டு ஹெட்வர்ட் நை பார்த்தீங்கன்னா 1946 to 48 வந்து ஆளுநராக இருந்திருக்காரு. இது தமிழ்நாட்டு ஆளுநர்கள் இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி. கிருஷ்ண குமார சிங் 1948 to 1952. ஸோ இது கூட கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ சுதந்திரத்தின் போது ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆர்ச்சி பால்டு ஹெட்வர்ட் நை. ஸ்ரீ பிரகாசா 1942 to 1946. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பார்த்துக்கோங்க. ஆர்தர் ஆஸ்வால்டு வந்து 1940 to 46. ஆர்ச்சி பால்டு எட்வர்ட் நை வந்து 1946 to 1948. கிருஷ்ணகுமார சிங் 1948 to 1952. ஸ்ரீ பிரகாசா 1952லேருந்து 1956 வரைக்கும். 7வது கொஸ்டின். கூற்று 1. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1835. கூற்று 2. இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1843. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. ஏன்னா அடிமை முறை ஒழிக்கப்பட்டது வந்து 1843. ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்டது 1835. ஸோ இதை மாற்றி கொடுத்துருக்கோம். இது வந்து சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். காங்கிரஸின் சூரத் மாநாட்டிற்கு பின்னர் பாலகங்காதர திலகர் மீது பாரதியார் கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் மேலும் பெருகியது. திலகரின் டென்னெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் பாரதியார்.
சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து சிறு புத்தகம் ஒன்றை பாரதி 1907ஆம் ஆண்டு வெளியிட்டார். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய சுதேசிமித்திரன் என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. ஸோ இதில் தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. என்ன தவறு அப்படின்னா சுதேசி மித்திரன் வந்து கிடையாது. சுதேசமித்திரன் வந்து கிடையாது. இந்தியா, இந்த இடத்துல இந்தியா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ காங்கிரஸின் சூரத் மாநாட்டிற்கு பின்னர் பால கங்காதர திலகர் மீது பாரதியார் கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் மேலும் பெருகியது. திலகருடைய டென்னட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதியார். சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து சிறு புத்தகம் ஒன்றை பாரதியார் 1907ஆம் ஆண்டு வெளியிட்டார். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார். இதெல்லாம் நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஹைலைட் பண்ணுறதுல சின்ன ப்ராப்ளம். அதனால் நான் வந்து அந்த ஆன்சர் கீ மட்டும் ஆப்ஷன் மட்டும் நான் கரெக்டாக ஹைலைட் பண்ணுறேன். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யாருன்னா சரோஜினி அம்மையார். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். கூற்று 1. 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் வில்லியம் ஜோன்ஸ். கூற்று 2. 1835 யார் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டார் யார் அப்படின்னா டிபி மெக்காலே. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2 மட்டும் சரியானது, 1 வந்து தவறானது. 1 ஏன் தவறு அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் கிடையாது, அதுவும் டிபி மெக்காலே தான். ஸோ 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யாருன்னா டிபி மெக்காலே. 1835 தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டவர் யாருன்னா டிபி மெக்காலே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2 மட்டும் சரியானது, 1 வந்து தவறானது. 1க்கான ஆன்சர் வந்து டிபி மெக்காலே நோட் பண்ணிக்கோங்க. 11வது கொஸ்டின். கூற்று 1. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். கூற்று 2. அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததையும் மீறி வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2மே வந்து சரி. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததையும் மீறி வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். கூற்று 1. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. கூற்று 2. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1ம் சரி, 2ம் வந்து சரி. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் வந்து டிபி மெக்காலே. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1857. 13வது கொஸ்டின். வ.உ.சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் தண்டனை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக சிவாவுக்கு 20 ஆண்டுகள் நாடு கடத்தல் தண்டனையும், சிவாவுக்கு உடந்தையாக இருந்ததற்காக வ.உ.சிக்கு ஆயுள் தண்டனையும், அதாவது ஆயுள் தண்டனைனா 20 ஆண்டுகள் விதிக்கப்பட்டது. வ.உ.சி. அரசை எதிர்த்து பேசிய குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். ஸோ அதான் இதில் ஒரு 20 ஆண்டுகள், இதில் ஒரு 20 ஆண்டுகள், டோட்டலாக 40 ஆண்டுகள் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்கன்றது சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 வந்து சரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1 ஏன் தவறுனா சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் தண்டனை தான் வந்து கொடுத்துருப்பாங்க, 20 ஆண்டுகள் வந்து கிடையாது. இங்கே வந்து 10 ஆண்டுகள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 14வது கொஸ்டின். பொருந்தாதது எது? ஜோதிபா பூலே வந்து பூனே, நாராயணகுரு ஐயன்காளி வந்து கேரளா, வைகுண்ட சுவாமிகள் வந்து கேரளா, ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் தமிழ்நாடு. ஸோ இதில் எது பொருந்தாதுன்னா ஆப்ஷன் சி. வைகுண்ட சுவாமிகள் வந்து கேரளா வந்து கிடையாது, தமிழ்நாடு. மீதி எல்லாமே சரி. ஜோதிபா பூலே பூனே வந்து சரி. நாராயணகுரு ஐயன்காளி வந்து கேரளா, வைகுண்ட சுவாமிகள் வந்து தமிழ்நாடு, ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் மணியாச்சி ரயில் நிலையத்தில் லேசாம் ஆண்டு வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜூன் 1911. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஜூன் 1911ஆம் ஆண்டு வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 16வது கொஸ்டின் பொறுத்துக ஆளுநர்கள். ஸோ பாருங்க, கிருஷ்ணகாந்த் 1996 டு 97 வந்து கிருஷ்ணகாந்த் தமிழ்நாட்டுடைய ஆளுநராக வந்து இருந்திருக்காரு. அடுத்து பாத்திமா பிவி தமிழகத்துடைய முதல் பெண் ஆளுநர் 1997லேருந்து 2001 வரைக்கும். ரங்கராஜன் 2001லேருந்து 2002 வரைக்கும். ராம் மோகன் ராவ் 2002லேருந்து 2004 வரைக்கும் ஆளுநராக இருந்திருக்காரு. சுஜித் சிங் பர்னாலா வந்து 2004லேருந்து 2011 வரைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆளுநர்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயம். ஏன்னா திடீர்னு கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. நெக்ஸ்ட் 17வது கொஷின். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று சர் ஜான் லாரன்ஸுக்கு 1864 கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னா எல்பின்ஸ்டன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து எல்பின்ஸ்டன். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று சர் ஜான் லாரன்ஸுக்கு 1864 கடிதம் எழுதியவர் வந்து எல்பின்ஸ்டன். 18வது கொஸ்டின் கூற்று 1. திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த புனலூர் பகுதியில் இருந்த வனத்துறையில் காவலராக வாஞ்சிநாதன் பணியாற்றினார். கூற்று 2. பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் வாஞ்சிநாதன் ஓர் உறுப்பினர் ஆவார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. 18வது கொஸ்டின். திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த புனலூர் பகுதியில் இருந்த வனத்துறையில் காவலராக வாஞ்சிநாதன் பணியாற்றினார். பாரத மாதா என்ற புரட்சிகர தேசிய குழுவில் வாஞ்சிநாதன் ஓர் உறுப்பினர் ஆவார். 19வது கொஸ்டின். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கும் விடுதலை இயக்கத்திற்கும் வழிவகுத்த ஒப்பந்தம் எது அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கும் விடுதலை இயக்கத்திற்கும் வழிவகுத்த ஒப்பந்தம் எது அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம். 20வது கொஸ்டின் கூற்று 1. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. கூற்று 2. வெல்லஸ்லி பிரபு அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு வந்து கிடையாது, ரிப்பன் பிரபு. நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லஸ்லி பிரபு கிடையாது, இந்த இடத்துல வந்து ரிப்பன் பிரபுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878 இது வந்து சரி. இங்கே வந்து ரிப்பன் பிரபு அரசு பிரதிநிதியாக இருந்தபோது தான் இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். கூற்று 1. வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் வாவே சுப்பிரமணியம். கூற்று 2. திருச்சி ரயில் நிலையத்தில் ஆஷை சுட்ட பின்னர் வாஞ்சிநாதன் அதே துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மட்டும் வந்து சரியானது. ஏன்னா திருச்சி ரயில் நிலையம் வந்து கிடையாது, மணியாச்சி ரயில் நிலையம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், ஏற்கனவே இதிலே ரிப்பீட் வந்துருச்சு. ஸோ வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர், இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், வாவே சுப்பிரமணியம். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷை சுட்ட பின்னர் வாஞ்சிநாதன் அதே துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய், அதாவது கூற்று 1 பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் 1821 தொடங்கிய வங்காள மொழி பத்திரிகை மிராத் உல் அக்பர். கூற்று 2. ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய பாரசீக மொழி பத்திரிகை சம்வத் கௌமுதி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தவறு. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 வந்து தவறு. ஏன் அப்படின்னா கூற்று 1க்கு வந்து சம்வத் கௌமுதி வந்து வரும், கூற்று 2க்கு தான் மிராத் உல் அக்பர். ஸோ சரியாக படிக்கிறேன் பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் 1821 தொடங்கிய வங்காள மொழி பத்திரிகை தான் சம்வத் கௌமுதி. ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய பாரசீக மொழி பத்திரிகை தான் மிராத் உல் அக்பர். இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். 23வது கொஸ்டின் கூற்று 1. பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு 1893. கூற்று 2. பனாரஸ் எங்க இருக்குன்னா வாரணாசியில் இருக்கு. பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் மதன் மோகன் மாளவியா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி.
கூற்று வந்து 2 தவறு. மதன் மோகன் மாளவியா வந்து கிடையாது. அன்னி பெசன்ட் அம்மையார் தான். பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு 1893. இந்த இயர்ல வந்து ஒரு சின்ன மாறுபாடு வந்து இருக்கு. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த புக்ல வந்து கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஆனா 1891ன்னு ஒரு சில பக்கம் வந்து இருக்கு. அது வந்து பார்த்துக்கோங்க. 24வது கொஸ்டின். தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றிய பத்திரிகைகள். அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசி மித்ரன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றிய பத்திரிகைகள் வந்து அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேச மித்ரன். ஸோ 25வது கொஸ்டின். பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி டேஸ் அவர்களின் மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. ஸோ பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது எப்படி வந்தால் தான் இதுக்கான ஆன்சர் வந்து மதன் மோகன் மாளவியா. ஸோ பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அது பல்கலைக்கழகமாக மாறியது தான் மதன் மோகன் மாளவியா மூலமாக. ஸோ 26வது கொஸ்டின். ஆளுநர்கள் கொனியேட்டி ரோசையா, அதாவது ரோசையா நமக்கு வந்து தெரியும். 2011 இருந்து 2016 வரைக்கும் ஆளுநராக வந்து இருந்தார். வித்யாசாகர் ராவ் பார்த்தீங்கன்னா 2016 டு 2017. பன்வரிலால் புரோஹித் வந்து 2017 டு 2021. ஆர்என் ரவி வந்து 2021 முதல். இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ரோசையா வந்து 2011 டு 16, வித்யாசாகர் ராவ் 2016 டு 17, பன்வரிலால் புரோஹித் வந்து 2017 டு 21, ஆர்என் ரவி 2021 முதல் இப்போ 2025 இப்போ தற்போது வரை. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? மொத்தமாக 3 கூற்று இருக்கு, பார்க்கலாம். 1907 எச்.எஸ். ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பதவி வகித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1914 தி காமன்வெல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1915 ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 3மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 1, 2 மற்றும் 3 வந்து சரி. 1907 எச்.எஸ். ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பதவி வகித்தவர் தான் அன்னி பெசன்ட் அம்மையார். காமன்வெல் என்ற இந்த காமன்வெல் அந்த பத்திரிகை தொடங்கின ஆண்டு பார்த்துக்கோங்க, 1914. நியூ இந்தியா வந்து 1915 வந்து வரும். ஸோ வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன பத்திரிகை? வாராந்திர பத்திரிகை. ஸோ 1914 தி காமன்வெல் வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1915 ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வந்து பதிப்பித்தவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் என்று எழுதியவர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஆப்ஷன் சி இதுக்கான ஆன்சர். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் என்று எழுதியவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாய் மாநாடு தவறானது எது? ஸோ பம்பாய் மாநாடு ஃபுல்லாகவே இங்கே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அழகாக வந்து படிச்சுக்கலாம். இதில் தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. 1927 1931 பம்பாயில் மாநாடு நடக்கலை. ஏன்னா 1927 வந்து சென்னை மாநாடு, 1931 கராச்சி மாநாடு. மீதி எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே பம்பாயில் நடந்த மாநாடுகள் தான். 1885, அடுத்து 1889, 1904, அடுத்து வந்து 1915, 1918, 1934, 1942 இதில் சிறப்பு மாநாடுகள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுவுமே சேர்த்து கொடுத்துருக்கோம். இதில் தவறானதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே பம்பாயில் நடந்த மாநாடுகள். நெக்ஸ்ட்டு 30வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். மொத்தமாக 4 கூற்று இருக்குது, பார்க்கலாம். சென்னை வாசிகள் சங்கம் என அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1851 பிப்ரவரி 26.
சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் வந்து கஜ்லு லட்சுமி நரசு. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மூர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். சென்னை மகாஜன சபையின் சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்த மாநாடு வந்து பம்பாய் மாநாடு. தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா சென்னை வாசிகள் சங்கம் என அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1851 கிடையாது, 1852 பிப்ரவரி 26. மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யாருன்னா கஜ்லு லட்சுமி நரசு. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் இவர் தான் வந்து ஹெச்டி செய்மூர். அவர் வந்து சென்னை வந்தது அக்டோபர் 1853. சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்த மாநாடு வந்து பம்பாய் மாநாடு. 31வது கொஸ்டின். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்கு பாருங்க. கூற்று 1, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி அதிகாரி ஆவார். கூற்று 2, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார். கூற்று 3, பம்பாயில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது எனும் கருத்து உருவானது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1, 2 வந்து சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா இங்கே வந்து பம்பாய் வந்து கிடையாது, சென்னை. சென்னையில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது எனும் கருத்து உருவானது. ஸோ இந்த இடத்துல சென்னைன்றது நோட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே வந்து சரி. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்காக தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? எவ்வாறு அப்படின்னா இந்திய காமன்வெல்த் லீக். ஆப்ஷன் ஏ ஆன்சர். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்காக தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இந்திய காமன்வெல்த் லீக். நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின். கூற்று 1, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார். கூற்று 2, 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது கூற்று 1 சரி, 2 வந்து சரி. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். காமன்வெல்த் வந்து 1914 தொடங்கப்பட்டது. 1914 அது வந்து ஒரு வாராந்திர பத்திரிகை. நியூ இந்தியா தொடங்கப்பட்டது 1915. டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 14. இது வந்து ஒரு தினசரி பத்திரிகை. பத்திரிகைகளை பற்றி நிறைய டைம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. காமன்வெல்த், நியூ இந்தியா நிறைய டைம் கேட்ட கொஷின். ஸோ இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்ற தோல்வி கண்டவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். அதுவும் வந்து சரி. கூற்று 2 வந்து சரி. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின் போகிறதுக்கு நிதி அமைச்சர்கள் இவங்களாம் தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர்கள் எந்த காலகட்டத்தில் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ கோபால் ரெட்டி பார்த்தீங்கன்னா 1948 தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. அடுத்து வந்து சுப்பிரமணியம் 1952 நிதி அமைச்சர். பக்தவச்சலம் வந்து 1962 நிதி அமைச்சர். அண்ணாதுரை 1967 வந்து நிதி அமைச்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின். 36வது கொஸ்டின். தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும். இவ்வாறு பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்து தனது கொள்கையை கூறியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும். இவ்வாறு பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்து தனது கொள்கையை கூறியவர் யார்னா அன்னி பெசன்ட் அம்மையார். 37வது கொஸ்டின். காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகள் ஒரு 4 கூற்று இருக்கு, பார்க்கலாம். இதில் வந்து எது தவறானது, இந்த இடத்துல வந்து எது தவறானது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கொடுத்துட்றேன். அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கையாகும். நிலவரி குறைக்கப்பட வேண்டும் எனவும் ஜமீன்தாரர்களின் சுரண்டல்களிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியது. இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது.
குடிமைப்பணி தேர்வு இங்கிலாந்திலும் வெவ்வேறு நேரத்தில் நடத்த வேண்டும். ஸோ இதில வந்து தவறானது எது அப்படின்னா, ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஏன்னா, குடிமைப்பணி தேர்வு இங்கிலாந்திலும், இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் வெவ்வேறுன்றத அடிச்சுட்டு ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் அப்படின்றது காங்கிரஸுடைய ஒரு கோரிக்கை. ஸோ மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு பாருங்க. அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு முக்கியமான கோரிக்கை. நிலவரி வந்து குறைக்கப்பட வேண்டும் எனவும், ஜமீன்தார்களின் சுரண்டலில் இருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியது. இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி, அதாவது இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் வந்து பரிந்துரை செய்தது. ஸோ நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாடு பொருந்தாது எது? இப்போ வந்து பம்பாய் மாநாடு, கல்கத்தா மாநாடு, சென்னை மாநாடு. ஸோ இது 3மே வந்து ரொம்ப முக்கியமானது. அது இல்லாம நெறைய முக்கியமான காங்கிரஸ் மாநாடுகள் வந்து இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில வந்து பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாது. 1924, 1931 வந்து பொருந்தாது. ஸோ மீதி எல்லாமே சென்னையில நடந்த மாநாடுகள் தான். 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927 இதெல்லாம் வந்து சென்னையில நடந்த மாநாடுகள். கூற்று 1. ஆக்டேவியன் ஹியூமின் முயற்சியால் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. கூற்று 2. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து டபிள்யூ.சி. பத்ருதீன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. அதாவது கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, டபிள்யூ.சி. பத்ருதீன் கிடையாது, டபிள்யூ.சி. பானர்ஜி. அவர் தான் வந்து முதல் தலைவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 வந்து சரி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது 1885 டிசம்பர் 28 ஆக்டேவியன் ஹியூமினுடைய முயற்சியால். இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் தலைவர் வந்து டபிள்யூ.சி. பானர்ஜி. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின். கூற்று 1. திலகர் தலைமையிலும் மற்றொன்று அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1916. கூற்று 2. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது, தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. கரெக்டாக தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. ஸோ திலகர் தலைமையில் மற்றொன்று அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1916. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது, தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. பொறுத்துக நிதியமைச்சர்கள். டி. ஜெயக்குமார் வந்து 2017, பன்னீர்செல்வம் வந்து 2018 நிதி அமைச்சர், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து 2021, தங்கம் தென்னரசு வந்து 2023 முதல். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். கூற்று 1. திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கிய ஆண்டு 1897. கூற்று 2. பால கங்காதர திலகர் தொடங்கிய பத்திரிகைகள் வந்து கேசரி, மராட்டா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதாவது கூற்று 1, 2 சரி. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்த பத்திரிகைகள் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கிய ஆண்டு 1897. ஸோ திலகர் தொடங்கிய பத்திரிகைகள் வந்து கேசரி, மராட்டா. 43வது கொஸ்டின். கூற்று 1. தன்னாட்சி பற்றி கொள்கையை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 தமது 60வது பிறந்த நாளில் பால கங்காதர திலகர் கைது செய்யப்பட்டார். கூற்று 2. 1916 செப்டம்பர் ஆண்டு மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் பால கங்காதர திலகர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1 மட்டும் சரியானது, 2 வந்து தவறானது. ஏன்னா 2 வந்து திலகர் வந்து கிடையாது, அன்னி பெசன்ட் அம்மையார். 1916 செப்டம்பரில் வந்து மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ கூற்று 1 வந்து சரியாக தான் இருக்குது. தன்னாட்சி பற்றிய கொள்கையை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 தமது 60வது பிறந்தநாளில் பால கங்காதர திலகர் கைது செய்யப்பட்டார். 44வது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாடு தவறானது எது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1894, 1898 வந்து கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கலை. ஸோ மீதி எல்லாமே கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாடுகள் தான். 1886 2வது காங்கிரஸ் மாநாடு,
1890, 1896, 1901, அப்புறம் 1906, 1911, 1917. இந்த 1911, 1917 ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் மாநாடு. 1920, 1928, 1933 இது எல்லாமே கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஸோ, நீங்க எல்லா இயரும் படிக்கிறதுக்காகவே இந்த மாரி ஒரு கொஸ்டின் வந்து கொண்டு வந்துட்டோம். தவறா இருக்கிறத அழிச்சுட்டு மீதி எல்லாம் படிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின். ஸோ பாருங்க. கூற்று 1 தாதாபாய் நௌரோஜி தொடங்கிய பத்திரிகைகள். முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் குரல், ராஷ்ட்கோப்தார். கூற்று 2 பெங்காலி எனும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுக்கான ஆன்சர் வந்து 2மே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. இப்போ பத்திரிகைகளெல்லாம் கொஸ்டின் நெறைய டைம் கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா குடுத்துருவாங்க. இப்ப கேசரி இல்ல மராட்டா அது குடுத்துருவாங்க. இந்தியாவின் குரல் குடுத்துருவாங்க. பெங்காலி குடுத்துருவாங்க. அந்த பக்கம் ஆசிரியர்களெல்லாம் குடுத்துட்டு, தொடங்கியவர்கள் அல்லது ஆசிரியர்கள் குடுத்துட்டு பொறுத்துக்க அப்படின்றது நெறைய டைம் கேட்ட கொஸ்டின். இப்ப தாதாபாய் நௌரோஜி அப்படின்னா இந்தியாவின் குரல் ராஷ்கோப்தார். பெங்காலி இதனுடைய ஆசிரியர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ 2மே வந்து சரி. 40 இந்தியாவின் விசுவாசத்தின் விலை, இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். கூற்று 2 அன்னி பெசன்ட் அம்மையார் ஆதரவாக நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1 சரி. கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா ரவீந்திரநாத் தாகூர் வந்து கிடையாது. சர் எஸ். சுப்பிரமணியம் அவர் தான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக நைட்வுட் பட்டத்தை துறந்தவர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக தான் நைட்வுட் பட்டத்தை வந்து துறந்திருப்பாரு. 2மே முக்கியமான கொஸ்டின். நெறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை, இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் ஆதரவாக நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யாரு? சர் எஸ். சுப்பிரமணியம். இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்படுபவர் யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. இதெல்லாம் வந்து நெறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ். முதுபெரும் தலைவர் யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின். மதராஸ் பஞ்சம் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை கண்டுபிடி. பாருங்க. கூற்று 1, கூற்று 2 இருக்கு. ஒரிசா பஞ்சத்தின் போது ஆங்கிலேயர் பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையையே அரச பிரதிநிதி லிட்டன் பின்பற்றினார். ஸோ எப்போ அப்படின்னா மதராஸ் பஞ்சத்தில் வந்து ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட அந்த தலையிடா கொள்கையை வந்து மதராஸ் பஞ்சத்தின் போதும் அரச பிரதிநிதி லிட்டன் பிரபு வந்து பின்பற்றினார். கூற்று 2 மதராஸ் மாகாணத்தில் 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2மே சரி. 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 49 தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிவித்த நாள். ஆன்சர் வந்து 1917 ஆகஸ்ட் 20. அதான் ஆகஸ்ட் அறிக்கை. இது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு தான் 1917 ஆகஸ்ட் 20. நிறைய டைம் கேட்ட கொஷின்ஸ். தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிவித்த நாள் 1917 ஆகஸ்ட் 20. 50வது கொஸ்டின். தாதாபாய் நௌரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1891. லண்டனில் தாதாபாய் நௌரோஜியால் இந்திய சங்கம் 1866 தொடங்கப்பட்டது. லண்டனில் தாதாபாய் நௌரோஜியால் கிழக்கிந்திய கழகம் 1865 தொடங்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1, 2 மற்றும் 3 மூணுமே வந்து தவறு. ஸோ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து 1892 தாதாபாய் நௌரோஜி வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1892. இந்திய சங்கம் வந்து 1865, கிழக்கிந்திய கழகம் 1866. ஸோ முக்கியமான 3 கொஷின்ஸ். மூணுமே இதில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 51வது கொஷின். செப்டம்பர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் கேட்ட கொஷின். ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார், ஆப்ஷன் டி. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர், பொதுவாக முதல் பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அன்னி பெசன்ட் அம்மையார் தான். 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. 52வது கொஸ்டின். பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. பாருங்க. சென்னை வாசிகள் சங்கம், இந்திய சங்கம், கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சபை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போலாம் நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது நாளை கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ வருஷம் தெரிஞ்சால் நம்ம வந்து வரிசை வந்து படுத்திடலாம். சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852, இந்திய சங்கம் வந்து 1865, கிழக்கிந்திய கழகம் 1866, சென்னை மகாஜன சபை 1884. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எல்லாமே வந்து அந்த சரியான ஆர்டரில் தான் இருக்குது. ஆனால் வருஷங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852,
இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866, சென்னை மகாசன சபை 1884. 53வது கொஸ்டின் கூற்று 1. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோலி. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோலி. கூற்று 2. வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கை நடத்துவதற்காக செப்டம்பர் 1918 அன்னி பெசன்ட் பிரிட்டனுக்கு சென்றது தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1 மட்டும் சரியானது, 2 வந்து தவறானது. 2 வந்து அன்னி பெசன்ட் வந்து கிடையாது, திலகர், பாலகங்காதர திலகர். ஸோ வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கை நடத்துவதற்காக செப்டம்பர் 1918 திலகர் பிரிட்டனுக்கு சென்றது தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. இதே வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டதுக்கு காரணம் வந்து மாண்டேகு செம்ஸ்வோர்ட் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சி கண்டது. 54வது கொஸ்டின் 3 முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 3 முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 55 கூற்று 1. 1901 முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். 1901 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாரா தாதாபாய் நவ்ரோஜி. கூற்று 2. செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே சரி, ரெண்டுமே முக்கியமான கொஷின்ஸ். ஸோ எந்த வருஷம் பார்த்துக்கோங்க. 1901 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி என புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. 56வது கொஷின் டேஸ் சீர்திருத்தங்களை அன்னி பெசன்ட் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. நான் இப்போ தான் வந்து சொன்னேன். எது அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்வோர்ட். 56வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. மாண்டேகு செம்ஸ்வோர்ட் சீர்திருத்தங்களை அன்னி பெசன்ட் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. ஸோ மாண்டேகு செம்ஸ்வோர்ட் சீர்திருத்தம் எப்போ வந்துச்சு? 1917. 57வது கொஸ்டின் 1917 ஆகஸ்ட் 20. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 57வது கொஸ்டின் பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? ஸோ பாருங்க, ஆங்கில அரசு வெடிமருந்து சட்டம் 1908ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆங்கில அரசு செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்ற சட்டம் 1908ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆங்கில அரசு செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்ற சட்டம் 1908. ஆங்கில அரசு இந்திய பத்திரிகை சட்டம் 1910ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3மே சரி. ஸோ வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள்கள் சட்டம் தூண்டுதல் குற்ற சட்டம் 1908, பத்திரிகை சட்டம் இந்திய பத்திரிகை சட்டம் வந்து 1910. 3மே வந்து சரி. 58வது கொஸ்டின் சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்ட பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை 1913 நிறுவியவர் யார் அப்படின்னா லாலா ஹர்தயால். டிஎன்பிசியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு தான் வந்து காதர் கட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடங்கப்பட்டது 1913, தொடங்கியவர் லாலா ஹர்தயால். நெக்ஸ்ட் 59வது கொஸ்டின் கூற்று 1. பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு காதர் கட்சி என்று அழைக்கப்பட்டது. ஸோ இப்போ தான் சொன்னேன். கூற்று 2. காதர் என்றால் உருது மொழியில் கிளர்ச்சி என்று பொருள். கரெக்டு தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு காதர் கட்சி என்று அழைக்கப்பட்டது. காதர் என்றால் உருது மொழியில் கிளர்ச்சி என்று பொருள். நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின் சுதேசி இயக்கத்தின் போது பங்களித்த முக்கிய பத்திரிகைகள் பொருந்தாதது எது? பாருங்க, தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகாந்தர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ எல்லாமே சரியா இருக்கு. அதனால வந்து அனைத்தும் சரி. சுதேசி இயக்கத்தின் போது பங்களித்த முக்கிய பத்திரிகைகள் வந்து தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகாந்தர். நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின் கூற்று 1. கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் கானை பிரபு. கூற்று 2. 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா கானை பிரபு வந்து கிடையாது, கர்ஷன் பிரபு. கூற்று 1 வந்து கர்ஷன் பிரபு. அதாவது கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் யாருன்னா கர்ஷன் பிரபு. 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. ஸோ பல்கலைக்கழக சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1904. போர்த்துகல் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின்
தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 குற்ற உளவுத்துறையை அதாவது சிஐடி உருவாக்கியவர் யார் அப்படின்னா கர்ஷன் பிரபு. தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றி தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 குற்ற உளவுத்துறையை அதாவது சிஐடி உருவாக்கியவர் வந்து கர்ஷன் பிரபு. 63வது கொஸ்டின் பொருந்தாதது எது? பத்திரிகைகள் குற்றங்களை தூண்டும் சட்டம் 1908, வெடிபொருட்கள் சட்டம் 1908, இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1911, தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911. சொல்ல பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910. அதுதான் வந்து சரி. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1910. 64வது கொஸ்டின், ரிஸ்லி அறிக்கை என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கர்ஷன் பிரபு. ரிஸ்லி அறிக்கை என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டவர் வந்து கர்ஷன் பிரபு. ஸோ இது என்ன அறிக்கை அப்படின்னா இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்பு. ஸோ அதை தான் வந்து ரிஸ்லி அறிக்கை என்ற பெயரில் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பார் கர்ஷன் பிரபு. 65வது கொஸ்டின் கூற்று 1, முந்தைய முஸ்லிம் ஆட்சி முதலாக முஸ்லிம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஓர் ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என பிப்ரவரி 1904 டாக்காவில் முஸ்லிம்களுக்கு உறுதியளித்தவர் கர்ஷன் பிரபு. கூட்டு 2, வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 16, 1905. அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் ஜூலை 19, 1905. ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2, 3 வந்து தவறு. இந்த கூற்று 2, 3 வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒன்று, பிரிக்கப்பட்டது ஒன்று. வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அறிவிக்கப்பட்டதுன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதுக்கப்புறம் பிரிச்சுது. அறிவிக்கப்பட்டது தான் ஜூலை 19, 1905. இதை மேலே எழுதிக்கோங்க. பிரிக்கப்பட்டது வந்து அக்டோபர் 16, 1905. கொஷினை பார்த்து ஆன்சர் பண்ணோம். 2 கொஷின் 2 டேட் இருக்குது. 66வது கொஷின், கிலாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது திரும்ப ஒப்படைத்த பதக்கங்கள் தவறானது எது? கெய்சர் இ ஹிந்த், ஜுலு போர் வெள்ளிப் பதக்கம், போயர் போர் வெள்ளிப் பதக்கம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ கிலாபத் இயக்கத்தின் போது காந்தியடிகள் ஒப்படைத்த பதக்கங்கள் தான் இது மூணுமே. கெய்சர் இ ஹிந்து, ஜுலு போர் வெள்ளிப் பதக்கம், போயர் போர் வெள்ளிப் பதக்கம். கிலாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது தான் இந்த பதக்கங்கள் எல்லாமே காந்தியடிகள் வந்து ஒப்படைச்சிருப்பார். கெய்சர் இ ஹிந்து, ஜுலு போர் வெள்ளி பதக்கம், போயர் போர் வெள்ளி பதக்கம். 67வது கொஷின் கூற்று 1, 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அறைகோல் விடுத்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. கூற்று 2, ஆகஸ்ட் 7, 1905ஆம் ஆண்டு கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மற்றும் 2 சரியானது. ரெண்டுமே வந்து சரியானது. 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அறைகோல் விடுத்தவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. கூற்று 2, ஆகஸ்ட் 7, 1905ஆம் ஆண்டு கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின், வங்காளத்தை பிரிக்க 1905 ஆணை பிறப்பித்தவர் யார் அப்படின்னா கர்ஷன் பிரபு. வங்காளத்தை பிரிக்க 1905 ஆணை பிறப்பித்தவர் வந்து கர்ஷன் பிரபு. 69வது கொஸ்டின், கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க முடியவில்லை என்று பதக்கத்தை திருப்பி அளித்தவர் யார் அப்படின்னா அது மகாத்மா காந்தி. கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க முடியவில்லை என்று பதக்கத்தை திருப்பி அளித்தவர் வந்து மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின் கூற்று 1, சுதேசி என்ற தத்துவத்தின் தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியதில் இருந்து தொடங்குகிறது. கூற்று 2, ஒரு சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அவைகளின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் போதிய முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என திலகர்.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, கூற்று 2க்கும் இவர் தான். மகாதேவ் கோவிந்த ரானடே தான். திலகர் வந்து கிடையாது. ஸோ சுதேசி என்ற தத்துவத்தின் தோற்றமானது 1872இல் பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியதில் இருந்து தொடங்குகிறது. ஒரு சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அவைகளின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் போதிய முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். இது வந்து மகாதேவ் கோவிந்த ரானடே. 71வது கொஸ்டின் பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? ஆங்கில கல்வி சட்டம் அது வந்து 1835. அடிமை முறை ஒழிப்பு 1843. சென்னை வாசிகள் சங்கம் இதான் வந்து சரி 1852. இண்டிகோ கழகம் 1859 டு 1860. நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின் பின்வரும் எது ஒன்று சாரி 72வது கொஸ்டின் கூற்று ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அன்னி பெசன்ட் அம்மையார் அழைத்தார். காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி. கூற்று வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து கிடையாது, சரோஜினி நாயுடு அம்மையார் தான். ஸோ ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் என சரோஜினி நாயுடு அம்மையார். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி வந்து ஜின்னா ஆவார். அது வந்து சரி. ஸோ கூற்று சரி, காரணம் வந்து தவறு. 73வது கொஸ்டின் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி சுதேசி இயக்கம் என்றவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். ஆப்ஷன் ஏ. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி சுதேசி இயக்கம் என்றவர் வந்து ஜி சுப்பிரமணியம். 74வது கொஸ்டின் 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் வந்து முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கைகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. ஆப்ஷன் சி. முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கைகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின் கூற்று 1 1918இல் முதல் முறையாக அமைக்கப்பட்ட மதராஸ் தொழிற்சங்கம் பிபி வாடியாவால் நிறுவப்பட்டது. கூற்று 2 பக்கிங்ஹாம் பெரம்பூர் கர்நாடிக் மில் ஆகியவற்றின் தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்பட்டதன் காரணமாக மதராஸ் தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 2 ரெண்டுமே வந்து சரி. 1918 தான் வந்து மதராஸ் தொழிற்சங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அது வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க. 1918 ஏற்படுத்தப்பட்டது. பிபி வாடியாவால் வந்து நிறுவப்பட்டது. ஸோ எதனால் நிறுவப்பட்டதுன்னா பக்கிங்ஹாம் பெரம்பூர் கர்நாடிக் மில் ஆகியவற்றின் தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்பட்டதன் காரணமாக மதராஸ் தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்படுத்தப்பட்டது. 76வது கொஸ்டின் மத விழாக்களான டேஸ் போன்றவற்றை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. இது அப்படின்னா துர்கா பூஜை. மத விழாக்களான துர்கா பூஜை போன்றவற்றை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. 77வது கொஸ்டின் கூற்று 1 சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கானது என்று கூறியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். கூற்று 2 சுய உதவி பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் பாலகங்காதர திலகர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 வந்து பாலகங்காதர திலகர் கிடையாது, அதுவும் ரவீந்திரநாத் தாகூர் தான். ஸோ சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கானது என்று கூறிய வந்து ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக கேசரிய இந்து தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அது வந்து மகாத்மா காந்தி. தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக கெய்சர் இ ஹிந்து தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் வந்து மகாத்மா காந்தி. 79வது கொஸ்டின் காதர் கட்சி 1913. காதர் கட்சி வந்து 1913. நியூ இந்தியா வந்து தெரியும் 1915. இதே காமன்வெல்த் வந்து 1914. தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது 1916. 2 தன்னாட்சி இயக்கங்களும் 1916 தான். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து 1909. இதே மாண்டேகு செம்ஸ் போர்டுனா 1917 ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின் சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியில் இருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அது வந்து அரவிந்த் கோஷ். இதுக்கான ஆன்சர் வந்து அரவிந்த் கோஷ் வந்து கிடையாது, பிபின் சந்திரபால். சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா பிபின் சந்திரபால். நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பாருங்க ஒரு 4 கூற்று வந்து இருக்கு. கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் என வற்புறுத்தியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர்.
சுய உதவி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் எனும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மேலாக்கள் அந்த இது. வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை கூறியவர் வந்து சதீஷ் சந்திர முகர்ஜி. சதீஷ் சந்திர முகர்ஜியால் பிடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1904. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானது எதுனா ஆப்ஷன் டி. விடிவெளி கழகம் தொடங்கப்பட்டது 1904 கிடையாது, 1902. இங்கே 1902 அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் சரியாக இருக்குது. ஸோ கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் என வற்புறுத்தியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் எனும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை கூறியவர் சதீஷ் சந்திர முகர்ஜி. சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1902. 82வது கொஸ்டின். சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்து உடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல என்று கூறியவர் பால கங்காதர திலகர். 83வது கொஸ்டின் போகிறதுக்கு முதலமைச்சர்கள். இப்போ டி பிரகாசம் அவர் வந்து முதலமைச்சர் வந்து 1946 முதலமைச்சர் டி பிரகாசம். ஓமந்தூரார் ராமசாமி 1947. சுதந்திரத்தின் போது முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூரார் ராமசாமி. PS குமாரசாமி ராஜா 1952. ராஜாஜி வந்து 1949. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4321. ஸோ பிரகாசம் வந்து 46, ஓமந்தூரார் வந்து 1947, குமாரசாமி ராஜா 1952, குமாரசாமி ராஜா வந்து 1949, ராஜாஜி வந்து 1952. அதாவது 4321. ஸோ அது மிஸ்டேக்காக வந்து படிச்சிட்டேன். நான் ராஜாஜி வந்து 1952லேருந்து 54 வரைக்கும் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருப்பார். ஸோ அது வந்து சரிதான். இது 4321 தான் சரி. ராஜாஜி 1952, குமாரசாமி ராஜா 1949. ஒரு சின்ன குழப்பம். ஸோ நெக்ஸ்ட்டு 84வது கொஷின். கூற்று 1. 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நௌரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூட்டு 2. 1906 பம்பாய் மாநாட்டில் சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகிய 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகளால் நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 தவறு. ஏன்னா பம்பாய் வந்து கிடையாது. அதாவது பம்பாய் கிடையாது, கல்கத்தா மாநாட்டில் 1906 கல்கத்தா மாநாட்டில் சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகிய 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றினர். தீவிர தேசியவாதிகள் வந்து நிறைவேற்றினர். கூற்று 1 வந்து சரியா இருக்கு. 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நௌரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின். கூற்று 1. சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு லாலா லஜபதி ராய் பெயர் மிதவாத தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது. கூற்று 2. சூரத்தில் நடைபெற இருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ராஸ் பிகாரி கோஷ் பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தவறானது. ஏன்னா மிதவாத தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டதோடைய பெயர் தான் வந்து ராஸ் பிகாரி கோஷ். இதே வந்து தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டவர் தான் வந்து லாலா லஜபதி ராய். ஸோ மாற்றி வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து மாற்றி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிதவாதிகள் வந்து ராஸ் பிகாரி கோஷ், தீவிரவாதிகள் வந்து முன்மொழியப்பட்டது தான் லாலா லஜபதி ராய். 86வது கொஸ்டின். தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் தேசம் அழைக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ். தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் தேசம் அழைக்கப்பட்டது மேத்தா காங்கிரஸ். 87வது கொஸ்டின். ஸோ முதலமைச்சர்கள் கே. காமராஜர் 1954 வந்து முதலமைச்சராக வந்து வராரு. எம். பக்தவச்சலம் வந்து 1963, CN அண்ணாதுரை 1967, VR நெடுஞ்செழியன் வந்து 1969 பிப்ரவரி 4 to 9 வரைக்கும் முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 88வது கொஸ்டின். 1870களில் டேஸ் விளக்கியவாறு எஃகினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் ஹக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன. இது ஹக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள். ஸோ யார் சொன்னதுன்னா விவேகானந்தர் வந்து சொன்னது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 89வது கொஸ்டின்.
கூற்று 1 கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி எனும் புரட்சிகர அமைப்பை நிறுவியவர்கள் ஜிதேந்திரநாத் பானர்ஜி, பிரீந்தர் குமார் கோஷ். கூற்று 2 டாக்கா அனுசீலன் சமிதி புலின் பிகாரி தாஸ் என்பவரால் 1906 உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. ஸோ கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி எனும் புரட்சிகர அமைப்பை நிறுவியவர்கள் யார்? ஜிதேந்திரநாத் பானர்ஜி, பிரீந்தர் குமார் கோஷ். டாக்கா அனுசீலன் சமிதி புலின் பிகாரி தாஸ் என்பவரால் 1906 உருவாக்கப்பட்டது. 90வது கொஸ்டின் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார் அப்படின்னா லாலா லஜ்பதி ராய். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் வந்து லாலா லஜ்பதி ராய். 91வது கொஸ்டின் கூற்று 1 டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் எனும் ஆங்கில அதிகாரியை கொலை செய்யும் பொறுப்பு குதிராம் போஸ், பிரபுல்லா சாக்கி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கூற்று 2 1908 ஏப்ரல் 30 தவறுதலாக குண்டு வீசி 2 ஆங்கில பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து ரெண்டுமே வந்து சரி. கூற்று 1 சரி, 2 வந்து சரி. ஸோ டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் எனும் ஆங்கில அதிகாரியை கொலை செய்யும் பொறுப்பு வந்து குதிராம் போஸ், பிரபுல்லா சாக்கி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1908 ஏப்ரல் 30 தவறுதலாக குண்டு வீசி 2 ஆங்கில பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். 92வது கொஸ்டின் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஆன்சர் வந்து சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் வந்து சித்தரஞ்சன் தாஸ். 93வது கொஸ்டின் முதலமைச்சர்கள் பொறுத்துக. எம்ஜி ராமச்சந்திரன் 1977, ஜானகி ராமச்சந்திரன் வந்து 1988 ஜனவரி 7லேருந்து 30 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் புக்கில் வந்து இல்லை. எம் கருணாநிதி வந்து 1989, ஜெயலலிதா வந்து 1991 வந்து முதலமைச்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 94வது கொஸ்டின் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக யார் சதியில் ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ யார் அப்படின்னா அது வந்து அரவிந்த் கோஷ். இவர் வந்து சதியில் ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில். 95வது கொஸ்டின் கூற்று 1 தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. கூற்று 2 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திரபால் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரையில் பார்வையாளர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தின. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மட்டும் சரியானது. 1 வந்து தவறானது. 1 ஏன் தவறுனா தஞ்சாவூர் வந்து கிடையாது, திருநெல்வேலி. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திரபால் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரையில் பார்வையாளர்களுக்கிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தின. ஸோ அப்போ வந்து 1 மட்டும் தவறு, 2 வந்து சரி. 96வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு 1905. வஉசியின் நீராவி கப்பல் கம்பெனியின் பங்கு இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. ஸோ அந்த பங்கு வந்து யார் யாருக்குன்னா இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. வஉசி வாங்கிய 2 நீராவி கப்பல்கள் SS கலியா, SS லாவோ. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து பால கங்காதர திலகர் தன்னுடைய பத்திரிகைகளில் எழுதினார். ஸோ இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு வந்து 1905 கிடையாது, 1906. ஸோ மீதி எல்லாமே வந்து சரியாக வந்து இருக்குது. 97வது கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் முதலீடு தவறானது எது? டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஒரு பங்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. 25 ரூபா ஒரு பங்கு. மொத்த முதலீடு வந்து ரூ. 10 லட்சம். பங்கு பிரிப்பு வந்து 40,000. ஒரு பங்கு வந்து 25. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். 98வது கொஸ்டின் போகிறதுக்கு முதலமைச்சர்கள். ஜெயலலிதா 1991 to 96 வந்து அவங்க தான் வந்து முதலமைச்சர். எம் கருணாநிதி 1996 to 2001. பன்னீர்செல்வம் வந்து 2001 மே 14 செப்டம்பர் 21 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி 2017 to 2021. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து மு.க. ஸ்டாலின் வந்து அது வந்து தெரியும். ஸோ அதனால் அது வந்து கொடுக்கல. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 99வது கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் பங்குகளில் யார் இருவர் பெரிய பங்குதாரர்கள்? யார் அப்படின்னா பாண்டித்துரை ஹாஜி பக்கீர் முகமது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் பங்குகளில் யார் இருவர் பெரிய பங்குதாரர்கள்னா பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் முகமது. 100வது கொஸ்டின் பொருந்தாது எது? பால கங்காதர திலகர் நியூ இந்தியா, தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டெக்பை மெட்ராஸ் டைம்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ. பால கங்காதர திலகர் வந்து நியூ இந்தியா கிடையாது. நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். பால கங்காதர திலகர் வந்து மராட்டா கேசரி, மராட்டா ரெண்டுமே அவருடைய பத்திரிகைகள். நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருடைய பத்திரிகை.
ஸோ வெற்றிகரமாக 100 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க் யூ.